Hello students, last video la நம்ம வந்து staffing process வந்து 3 பார்ட்டா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பாத்தீங்கன்னா aspects of staffing பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங் அப்படின்றத வந்து 3 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது வந்து ரெக்ரூட்மெண்ட், செலெக்ஷன் அண்ட் ட்ரெயினிங். இந்த 3த்தையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபிங்கில் வந்து பார்க்குறாங்க. ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை டீட்டெயில்டாக வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கான என்ன மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது, அதாவது ஜாப் பொசிஷன்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது, அதுக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து தேவைப்படுறாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸினுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தி அதற்கான ஒரு கரெக்டான ஒரு கேண்டிடேட், அதை நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த அதிலிருந்து ஒரு எம்ப்ளாயியை நம்ம ஹையர் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த பொசிஷனில் நம்ம வந்து ஃபிட் பண்ணுறது தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகேவா? அதாவது ஐடென்டிஃபையிங் த வேக்கண்ட் பொசிஷன், என்ன பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாபுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து க்ரியேட் பண்ணுறது. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னா என்ன, அதாவது அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன ஸ்கில்ஸ் வந்து தேவைப்படுது, என்ன மாதிரியான ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த ஆடை பார்த்துட்டு கன்சர்ன்டு கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதை வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ஒர்க்கில் வந்து அவங்கள ஃபிட் பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து நடக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ஐடென்டிஃபை த ஹையரிங் நீட் இன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து என்ன மாதிரியான பர்சன்ஸ் வந்து ஜாப் பொசிஷன் இருக்குது, எந்த ஜாப் பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குது, அதை வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து வேக்கன்சிஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது, அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அதே போல் அவங்க வந்து வந்த உடனே என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது, என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபா இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபா, அதை எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே போல் எந்த லொக்கேஷனில் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது. இப்போ வந்து நிறைய இடத்துல ஒரு கம்பெனினுடைய பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா? ஸோ சென்னையில் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கலாம், இல்லை வந்து கல்கட்டாவில் இருக்கலாம், இல்லை பாம்பேயில் இருக்கலாம், இல்லை பெங்களூரில் இருக்கலாம். ஸோ அதில் லொக்கேஷனை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. எந்த லொக்கேஷனில் வந்து எங்கள் கேண்டிடேட்க்கு வந்து தேவைப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான காம்பன்சேஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, மற்ற என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிளானிங் ப்ராசஸில் வந்து அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போது கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான சோர்ஸஸை வந்து அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி, அதாவது இப்போ காலேஜஸ்லலாம் ஃபைனல் இயர் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணுறது, அவங்க கேம்பஸ்லேயே போய் இன்டர்வியூ பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணுறது, இல்லை ஜாப் ஃபேர்ஸ் மாதிரி நடத்துவாங்க, அதில் போய் அப்ளை பண்ணுற ஒர்க்கர்ஸை வந்து இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறது, இல்லை வந்து ஆன்லைன் போஸ்டிங் அப்படின்னா நம்ம நிறைய இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நிறைய ட்விட்டர், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன தேவைகள் இருக்குது அந்த ஆர்கனைசேஷனுக்கு அப்படின்ற அந்த பொசிஷன், அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து மீடியா மூலமா வந்து கொடுக்கறது. ஸோ இந்த வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பரில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ ஜாப் டைட்டில், என்ன ஜாப் பொசிஷனுக்கு தேவைப்படுது, அவங்களுடைய
என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த லொக்கேஷனில் வந்து அந்த ஜாப் இருக்குது, என்ன காம்பன்சேஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் கட்டாக வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜாப் டிஸ்கிரைப் பண்ணும்போது கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஓகேவா? இப்போது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் சோர்ஸஸையும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னல் சோர்ஸஸையும் யூஸ் பண்ணலாம். இன்டர்னல் சோர்ஸஸ் அப்படின்றது வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ், அதை பேஸ் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸை வச்சு அவங்க வந்து அவங்களுடைய ஜாபுக்கு பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ சப்போஸ் நல்லா ஒர்க் பண்ணுற ஒர்க்கர் இருக்கார், அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு ஹையர் பொசிஷன் வருது, இவருக்கு அதுக்கேற்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு வந்து இவங்களை என்ன பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இன்டர்னல் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பர்சன்ஸை எம்ப்ளாயீஸை வந்து அவங்க வந்து அந்த பொசிஷனில் ஃபிட் பண்ணுவாங்க. இது வந்து இன்டர்னல் சோர்ஸஸ். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒர்க்கர் வந்து எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ண சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை வந்து எம்ப்ளாயி ரெஃபரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலிமா வந்து அவங்க என்ன பண்ணலாம், கேண்டிடேட்ஸை வந்து உள்ளே கொண்டு வரலாம். ஓகே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கம்பெனியை விட்டு வெளியே போயிருப்பாங்க, ஒரு நல்ல விதமாக வெளியே போயிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கேண்டிடேட்ஸையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆர்கனைசேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ரிட்டையர் ஆன ஒர்க்கர்ஸையோ இல்லை வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸையும் வந்து அவங்க வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் வந்து இன்டர்னல் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளேயே வந்து எம்ப்ளாயீஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறது. இதுவே எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன், கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக ரெக்ரூட் பண்ணுறது, இல்லை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக வந்து வெளியே இருந்து அவங்கள அப்ளை பண்ண வச்சு அவங்கள ரெக்ரூட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் மூலியமாக வந்து ரெக்ரூட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதாவது வந்த எம்ப்ளாயீஸினுடைய ரெஸ்யூம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டான கேண்டிடேட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அந்த ரெஸ்யூம்ஸை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து அந்த ரெஸ்யூம்ஸ் வந்து அவங்களுடைய ஜாப் பொசிஷனுக்கு ஃபிட் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய ஸ்கில் செட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க கேட்ட டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்றதையும் அவங்க வந்து செக் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் ஃபைண்டிங் பாசிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் எ ஜாப் ஆர் எ ஃபங்க்ஷன். ஸோ ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப், அதாவது ஃபிட்டிங் எ ரைட் பர்சன் இன்டு த ஜாப் அப்படின்றது தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இட் ஹாஸ் பீன் டிஃபைன்ட் ஆஸ் த ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் த ப்ராஸ்பெக்டிவ் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஸ்டிமுலேட்டிங் தெம் டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ் இன் அன் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷனுக்கான எம்ப்ளாயீஸை வந்து தேடும் படலம் தான் அது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து கொடுக்குற அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் சரி, கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகிறோம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸை அட்ராக்ட் பண்ணி, இல்லை வந்து கம்பெனிஸ்க்குன்னு சில இமேஜஸ் இருக்கும். இப்போ பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்னால் ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிற கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனி இமேஜு, ஸோ இதையெல்லாம் வந்து என்ன பண்ணோன்னா கேண்டிடேட்டை அட்ராக்ட் பண்ணோம், அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக அது வந்து அட்ராக்ட் பண்ணோம். ஸோ அட்வர்டைசிங் இஸ் காமன்லி பார்ட் ஆஃப் தி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் and can occur through several means, through newspapers, using newspaper dedicated to job advertisement, through professional publication, using advertisement placed in windows, through the job center, through campus interviews, etc. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாகவோ இல்லை வந்து சோஷியல் மீடியா மூலியமாகவோ இல்லை கேம்பஸ் மூலியமாகவோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேண்டிடேட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க.
ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் நான் அது ஆல்ரெடி சொன்னேன். இன்டர்னல் சோர்சஸ் மூலியமாகவோ இல்லை எக்ஸ்டர்னல் சோர்சஸ் மூலியமாகவோ அவங்க வந்து கேண்டிடேட்டை வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்க. த ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இஸ் டு அட்ராக்ட் பொட்டன்ஷியல் எம்ப்ளாயீஸ் வித் த நெசசரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன். அதாவது ஒரு ஒரு பொசிஷனுக்கு நம்ம ஒருத்தரை வந்து ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொசிஷனுக்கு அவங்க வந்து கேப்பபிள் பர்சனாக வந்து இருக்கணும், சரியான குவாலிஃபிகேஷன் இருக்கிற பர்சனாக வந்து தான் இருக்கணும். அப்போ தான் அவங்களால அந்த ஒர்க்கை வந்து சரியான முறையில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அவங்களால ஈஸியாக ஒர்க் பண்ணவும் முடியும். இட் லொகேட்ஸ் அவைலபிள் பீப்புள் ஃபார் த ஜாப் அண்ட் இன்வைட்ஸ் தெம் டு அப்ளை ஃப்ரம் த ஜாப் இன் த ஆர்கனைசேஷன். த ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் precedes the process of selection of a right candidate of a given positions in the organization. Recruitment seeks to attract suitable applicants to apply for available jobs. The various activities involved with the process of recruitment includes identification of the different sources of labor supply, assessment of their validity, choosing the more sources. அதாவது சரியான பர்சனை வந்து சரியான பொசிஷனில் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஃபிட் பண்ணுறது தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து என்னது, கேண்டிடேட் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஆனால் அது அவங்களுக்கு வந்து டெஸ்ட் வைக்கிறதோ இல்லை இன்டர்வியூஸ் வைக்கிறதோ இல்லை குரூப் டிஸ்கஷன்ஸ் வச்சோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறது, அது அடுத்த ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடி ப்ராசஸ் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து அப்ளிகன்ட்ஸ், அதாவது ரெஸ்யூம்ஸை வந்து நம்ம கேண்டிடேட்ஸ் கிட்டேருந்து அட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ், அதாவது லேபர் சப்ளை வந்து அவங்கள வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து நம்ம வந்து உள்ளே எடுக்கிறோம். அதாவது இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ் இன்வைட்டிங் அப்ளிகேஷன் ஃப்ரம் த ப்ராஸ்பெக்டிவ் கேண்டிடேட்ஸ் ஃபார் த வேகன்சிஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பொசிஷனில் ஃபிட் பண்ணுறதுக்கு 2 வகையான சோர்சஸ் இருக்குது, அதாவது இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். ஸோ இன்டர்னல் சோர்சஸ் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.